லைஃப்பில் நம்ம சில பேரை பார்ப்போம். ஆ, அவங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை நடந்துருச்சுனாலோ, அந்த ஒரு தோல்வி வந்துருச்சுனாலோ, அதோட மொத்த பழியும் தூக்கி வேற யார் மேலயாவது போட்டுருவாங்க. அது ஆள் தான் அப்படின்ட்டுலாம் இல்ல. இவங்களால தான் இது நடந்துச்சு, அவங்களால தான் நடந்துச்சு, அவங்க தான் இதுக்கு காரணம் அப்படின்ருவாங்க. அது ஆள்ன்னு இல்ல. இன்னும் சில பேர் இருக்காங்க. ஜோசியக்காரன் அப்பவே சொன்னான் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் எடுத்து வந்து நீட்டிட்டு, ஜோசியத்தால இது நடந்துருச்சு அப்படின்றாங்க. அப்புறம் கடவுள் படைச்சது என்ன இப்படித்தான் படைச்சான் அப்படின்னு. இதுக்கு வந்து உளவியல் ரீதியா ப்ளேம் ஷிஃப்டிங் மைண்ட் செட் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா அது அது பொறுப்பு துறப்பு மனநிலை. அதனால எந்த பொறுப்பையும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாரி இருக்கும். இதனால என்ன மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்னா, இது என்னோட தவறே இல்ல, அடுத்தவங்களோட தவறு தானே. எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க மேல பழிய போறனால, நாம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்ற சுய விமர்சனம், செல்ஃப் அவேர்னஸ் நமக்கு இல்லாம போயிடும். அந்த இன்னொன்னு அக்கவுண்டபிலிட்டி. ஒரு விஷயத்தின் மீதான பொறுப்புணர்வு. நம்ம 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 செய்த செயலுக்கு நாம தான் பொறுப்பு அப்படிங்கிறது. எய்தர் இது பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். இப்போ பாசிட்டிவா ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா, அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு பொறுப்பெடுத்துக்க ஆசைப்படுறீங்களோ, அதே அளவுக்கு அது நெகட்டிவா நடந்துக்கிட்டப்பயும் அதுக்கான பொறுப்பை நாம எடுத்துக்கணும். ஆமா இது நெகட்டிவ் ஆச்சு, இதுதான் என்னோட தவறு அப்படின்னு. இந்த இது 2யும் இருக்கிற இது அக்கவுண்டபிலிட்டியும், செல்ஃப் அவேர்னஸும் இருந்தா தான் நமக்கான வளர்ச்சியே இருக்கும். அது இல்லாதவங்க வளரவே மாட்டாங்க. அவங்க அதே நிலைமையில தான் இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்கள பழி சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து தங்களோட வாழ்க்கையில அந்த தவறுகளும், அந்த பிரச்சனைகளும் தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எந்த பிரச்சனையிலையும் அடுத்தவங்கள குற்றம் சாட்டி அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறத விட, அந்த பிரச்சனையில் நம்மளோட பெர்சன்டேஜ் ஆஃப் மிஸ்டேக்ஸ் என்ன? இதில் வந்து இதில் ஒரு 5% இருந்தால் கூட முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது அடுத்தவங்களோட மிஸ்டேக்ஸ் அல்ல. ஏன்னா அடுத்தவங்கள நம்மளால் திருத்த முடியாது. அது நம்ம வேலையும் கிடையாது. ஸோ நாம அதில் என்ன தப்பு பண்ணோம்? ஒரு 5% மிஸ்டேக்காக இருந்தாலும் சரி, அதை உதாரணமாக பில்டப் பண்ணி பார்த்து, நாம அதில் ஒரு 5% மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்ல, அதை எப்படி நம்ம திருத்திக்க போகிறோம்? இந்த தவறை நம்ம திரும்ப எப்படி செய்யாமல் இருக்க போகிறோம்? அப்படின்னு கவனம் செலுத்தினோம்னா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். மற்றபடி சும்மா அடுத்தவங்க மேலேயே அதை பழி போட்டுக்கிட்டு, இல்லை அடுத்தவங்க தவறுகளையே பெருசாக்கி காமிச்சிட்டு, ஈவன் நான் சொல்கிறேன் 90% அடுத்தவங்க தவறாக இருந்தால் கூட அதில் கவனிக்கிறத விட அந்த 10% சரி பண்ணுறதுல கவனம் செலுத்தலாம். அதுதான் நமக்கு நல்லது. அதை விட்டுட்டு மற்றவங்களையே குறை சொல்லிட்டு இருந்தோம்னா, அது நம்ம ஈகோவுக்கு தீனி போட்ட மாதிரி வேணால் இருக்கலாமே தவிர, அதுலேருந்து நமக்கு ஒரு பலனும் நடக்க போகிறதில்ல. ஸோ நீங்கள் வளரணுன்னா, நாம் செஞ்ச தவறுகளை மனப்பூர்வம் ஒத்துக்கிட்டு, அதை எப்படி சரி செய்யலான்னு பார்க்கறது மூலமாக தான் நம்ம வளர்ச்சி சாத்தியமாகும்.